பெரம்பூர் எம்எல்ஏ அலுவலகத்தை முதலமைச்சர் விஜய் திறந்து வைத்தார். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். முழு விவரங்கள் என்ன? முதலமைச்சரான பிறகு சட்டமன்ற உறுப்பினராக தான் வெற்றி பெற்ற பிறகு முதல் முறையாக பெரம்பூர் தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தற்பொழுது தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார். பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில வியாசர்பாடு பகுதியில் இருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை தற்பொழுது முதலமைச்சர் விஜய் திறந்து வைத்திருக்கிறார். சற்று முன்னதாக பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு வருகை தந்த முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டது. அந்த முதலமைச்சர் விஜய் வரக்கூடிய வழிகளில் சாலைகளில் இருபுறங்களிலும் தொண்டர்களும் பொதுமக்களும் கூடி முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக பட்டாசுகள் வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தற்பொழுது முதலமைச்சர் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார். கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை புதுப்பிக்கும் பணிகளானது நடைபெற்று வந்தது. இந்த புதுப்பிக்கும் பணிகள் சமீபத்தில் நிறைவடைந்த நிலையில தற்பொழுது இன்று முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைப்பதாக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த வகையில தற்பொழுது தான் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தன்னுடைய பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முதலமைச்சர் விஜய் திறந்து வைத்திருக்கிறார். பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இந்த நிகழ்ச்சிகள் 3 நிகழ்ச்சிகள் முதலமைச்சருக்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது, திட்டமிடப்பட்டிருந்தது. அதில் முதல் நிகழ்வாக திட்டமிடப்பட்டிருந்தது பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைப்பதுதான். தற்பொழுது அதனை முதலமைச்சர் அந்த அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார். முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் விழாக்கோலம் பூண்டிருந்தது. 2 நுழைவாயில்கள் இருக்கிறது. 2 பகுதிகளிலுமே முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக மலர்களால் தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தது. முதலமைச்சர் தற்பொழுது தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார். என்னதான் நான் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சர் என்றாலும் பெரம்பூருக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர் தான், என்னுடைய தொகுதி மக்களுக்கு தேவையானதை நான் செய்து கொடுப்பேன் என்று முதலமைச்சர் ஏற்கனவே கூறியிருந்தார். ஒவ்வொரு மாதமும் நான் சட்டமன்ற தொகுதிக்கு செல்வேன், மக்களை சந்திப்பேன், மக்களின் குறைகளை கேட்பேன் என்று முதலமைச்சர் ஏற்கனவே உறுதியளித்திருந்தார். இந்நிலையில முதலமைச்சரான பிறகு தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பெரம்பூர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு முதல் முறையாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு முதலமைச்சர் விஜய் இன்று வருகை தந்திருக்கிறார். அமைச்சர்கள் அதிகாரிகள் வரவேற்றார்கள். பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து தற்பொழுது அந்த அலுவலகத்தை பார்வையிட்டு வருகிறார். என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் தற்பொழுது அதிகாரிகள் முதலமைச்சருக்கு பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை சுற்றி பார்த்து வருகிறார். பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இருக்கையில் தன்னுடைய இருக்கையில் முதலமைச்சர் தற்பொழுது அமர்ந்திருக்கிறார். பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துல தன்னுடைய இருக்கையில சட்டமன்ற உறுப்பினர் இருக்கையில முதலமைச்சர் தற்பொழுது அமர்ந்திருக்கிறார். மே 10ஆம் தேதி முதலமைச்சராக இருக்கையில் அமர்ந்த முதலமைச்சர் விஜய் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை இன்றுதான் திறக்கக்கூடிய ஏற்பாடானது திட்டமிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில சற்று முன்னதாக பெரம்பூர் சட்டமன்ற திறந்து வைத்த முதலமைச்சர் விஜய் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய இருக்கையில அமர்ந்திருக்கிறார். தன்னுடைய அலுவல் பணிகளையும் அவர் மேற்கொள்ள இருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருக்கையில் அமர்ந்த முதலமைச்சருக்கு பூங்கொத்து கொடுத்து அமைச்சர்கள் தற்பொழுது வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். அமைச்சர் செங்கோட்டையன், அமைச்சர் வெங்கட்ரமணன் உள்ளிட்டோர் முதலமைச்சரை வாழ்த்தும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்த முதலமைச்சரை வாழ்த்தும் விதமாக தற்பொழுது அவர்கள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்ததோடு மட்டுமல்லாமல் அவருடைய வளாகத்திலேயே சட்டமன்ற உறுப்பினர் வளாகத்திலேயே ஒரு இ சேவை மையத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த இ சேவை மையத்தை அடிப்படை தேவையான சான்றிதழ்கள், அடிப்படை வசதிகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில இ சேவை மையமானது செயல்படுத்தப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில அவருடைய வளாகத்திலே இ சேவை மையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் அந்த இ சேவை மையத்தினை திறந்து வைத்து அதனுடைய சேவைகளையும் தொடங்கி வைக்க இருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் சற்று நேரத்தில் அந்த இ சேவை மையத்தை திறந்து வைத்து அதனுடைய சேவைகளையும் தொடங்கி வைக்க இருக்கிறார். குறிப்பாக இந்த இ சேவை மையத்துல தங்களுக்கு தேவையான சான்றிதழ்களை பெறக்கூடிய பொதுமக்கள், விண்ணப்பிக்கக்கூடிய பொதுமக்கள் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு வருகை தந்து தன்னுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்துல அந்த அலுவலகத்தில் செயல்படக்கூடிய இ சேவை மையத்துல பொதுமக்கள் பெற்றோம் என்கிற ஒரு அடிப்படையில தற்பொழுது அந்த இ சேவை மையத்தினையும் முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். அவருடன் அதிகாரிகள் இருக்கிறார்கள். இந்த இ சேவை மையத்துல
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.